சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயில மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 4 மீன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மீனில் 4 மீன் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அந்த 1 கிலோ மீனில் உள்ள தலையெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு மீன் இது எப்படி கட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசாக பார்க்குற பிள்ளைங்களுக்கு எப்படி கட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கழுகுற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு மீன் மட்டும் எப்படி கழுகுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு உங்களுக்கு கட் பண்ண முடியலைன்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். சைடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு இதுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இது பாருங்கள், நம்ம அதை எடுத்த உடனே எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக சுத்தமாயிருச்சு. அந்த பிளட்டு மட்டும் உள்ளே இருக்குது. அதை நம்ம தண்ணியில் உடனே கழுக்கிட்டோன்னா நல்லா சுத்தமாயிரும். இதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு கழுகும்போது இன்னும் நல்லா சுத்தமாக கழுவிக்கிடலாம். பாருங்கள், இது முழுசாக வாழை வெட்டி போடணுன்னாலும் வெட்டி போட்டுக்கோங்க. இல்லை முழுசாக பார்க்குறதுக்கு முழு மீனை பொரிக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சாலும் அதை வாழை வெட்டாமல் இதை மாதிரி எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி போடுங்க. இப்போ பாருங்கள், சிசரில் கட் பண்ணுறவங்க சிசரில் கட் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாம் உள்ளே இந்த தலைப்பாகம் வேணும்னா எடுத்துக்கோங்க. தலைப்பாகம் வேண்டான்னா அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், உள்ளே நம்ம அதை தலை விரிச்சிட்டு அதை அப்படியே மொத்தமாக நம்ம இழுத்தோன்னா உள்ளே இருக்க எல்லா ஆளுக்குமே வந்துடும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். பாருங்கள், இதை எடுத்துட்டேன். இப்போ வயரை லைட்டாக கிழிச்சிட்டு உள்ளே இருக்க மிச்சம் இருக்க அழுக்க கூட நம்ம சீக்கிரமாக நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் அந்த பிளட்டெல்லாம் இருக்கிறத எடுத்துட்டு அதே மாதிரி தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்து நாம் அதே மாதிரி எல்லா மீனையும் கழுவிக்கிடலாம். இப்போ வறுக்கிறதுக்கு தலை மட்டும் வறுக்கிறதா இருந்தால் நம்ம பாருங்கள், தலையிலேருந்து கீழே கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதை சுத்தம் பண்ணிக்கலாம். முன்னே சுத்தம் பண்ண மாதிரியே இது சுத்தம் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பாதி சதை அதில் இருக்கிறதுனால வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இந்த பிளட்டெல்லாம் நம்ம கை வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. மீனை நாம் வரைஞ்சிக்கலாம். 2 பக்கமும் கத்தி வச்சு இப்படி கீறி விட்டுட்டு நம்ம மசால் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மீனும் அதே மாதிரி நாம் வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ தலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நல்லா சுத்தம் பண்ணி 4-5 தண்ணியில் கழுகிட்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணிடணும். இதுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலுமே இது தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஊற்றுறதுனால மசாலெல்லாம் நல்லா மீனில் ஒட்டிக்கிறோம். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறது. பாருங்கள், நல்ல மசாலு மீனில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நம்ம 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ ஊற வச்சுக்கலாம். இல்லை உடனே செய்கிறதா இருந்தால் கூட உடனே நம்ம வறுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வச்சோன்னா அந்த மசாலெல்லாம் நல்ல மீனில் பிடிச்சிருக்கும். அப்போ வறுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இல்லை உடனே செய்யணும் அவசரம் அப்படின்னாலும் உடனே நாம் மசால் பரட்டி உடனே நாம் வறுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தலை பாகம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு மசால் எடுத்து நம்ம இது மாதிரி நல்லா உள்ளே ஃபுல்லாக எல்லா சைடும் நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் நல்ல மசால் பிடிக்கும். வறுத்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையுமே நம்ம மசால் தேய்ச்சிட்டோம். தலையை பாருங்கள், தலை பாகத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் திருப்பி வச்சுட்டு மசாலா எடுத்து எல்லா பக்கமும் தடவணும். அடியில் கூட மசாலா தடவி அதே மாதிரி தலையெல்லாம் நம்ம மசாலா தேய்ச்சி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நான் தோசைக்கல் தான் அடுப்பில் வச்சுருக்கேன்.
வச்சுட்டு வாழை வச்சுருக்கேன். அந்த வாழைக்கு மேலே தான் நான் மீன் வைக்க போகிறேன். இப்படி செய்கிறதுனால எண்ணெய் வந்து வெளியில் சைடில் தெரிக்காது. நம்ம மீன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இலை வச்சு மூடினோன்னா சைட்லெல்லாம் தெரிக்காமல் உள்ளேயே நல்லா வெந்து இருக்கும். அந்த வாழையோட ஃப்ளேவரும் அந்த மீனில் நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை இருக்கிறவங்க நிறைய போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டு திருப்பி வச்சாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மீன் சூப்பர், நல்ல வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம தலை மசாலா பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தலையை வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழையிலையை அது மேலே அந்த சூட்டில் வச்சோன்னா அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து மீனில் இறங்கும். அடியிலையும் இலை வச்சுருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. மீன் பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துட்டு இதேவும் நாம் இலையில பொதிஞ்சு மசாலெல்லாம் பரட்டிட்டு இலையில பொதிஞ்சு கூட அந்த மாதிரி வச்சு நம்ம வறுக்கலாம். அது கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தலையெல்லாம் பாருங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே இலை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் 2 பக்கம் திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு அந்த நடு பாகத்தை இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். எல்லா பக்கமும் நல்ல மொறுன்னு வெந்திருக்கும். இது ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி சும்மாவே பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், தலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நன்றி.